This is Professor R. Surendran from Government College of Technology. Today we are having the technical champion Gopalakrishnan and Shanmugam Sundaram along with me. Now Gopalakrishnan has to present his screen. Welcome, Gopalakrishnan. Yes, sir. Thank you. Sir, today we are going to see about fluid properties part 2, sir. Okay. Thanks to our mentor, Professor Surendran, sir. Okay. Thank you, sir. Thank you, sir. Sir, first slide, sir. Consider the following statement: viscosity, surface tension, capillarity, vapor pressure, sir. Which property can be attributed to flow of jet of an oil in an unbroken steam, சொல்றோம், sir. ஸோ இப்போ அன்ப்ரோக்கன் ஸ்டீமுக்கு வந்து என்ன வேணும், என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு கேட்குறாங்க சண்முக சுந்தரம். ஏதாச்சும் ஒரு இது லாக் பண்ணுங்க. விஸ்காசிட்டி தான் சார். அதாவது காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க 1 ஒன்லியா 2 ஒன்லியா 1 and 1 ஒன்லி தான் சார். 1 ஒன்லி தான். சர்ஃபேஸ் ஆன்சர் பாத்துறோம். To maintain force of attraction between oil molecule is required. Force of attraction na cohesion. Since surface tension is due to cohesion, so we have to have unbroken jet surface tension is required. Unbroken jet வேணா surface tension required அப்படின்றான். அது மட்டும் இல்லாம cohesion, அதுக்கு காரணம் cohesionன்றான். cohesionக்கு பின்னாடி உள்ள பின்புலமா இருக்கிறது surface tension சொல்றான். சரியா? Okay sir, thanks. Okay, next question. Sir, அடுத்தது a narrow glass tube when immersed into mercury rise. Reason வந்து mercury is denser than water, sir. ஒரு நேரோ கிளாஸ் டியூப் இருக்கு, மெர்க்குரியில இமர்ஸ் பண்றோம், கேபிலரி டிப்ரெஷன் நடக்கும். எஸ், when immersed வாட்டர்னா ரைஸ் நடக்கும். அது காரணம் வந்து மெர்க்குரி வந்து டென்சர் தென் வாட்டரா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, அப்ப ஆப்ஷன் ஏ வருமா பி வருமா? ஆப்ஷன் ஏ தான் சார். பி சார். ஆனா பி சொல்லிருக்கானுங்க. The angle of contact of drop of liquid is acute. The liquids have fit on the surface and wet stage. This means force of attraction between adhesion is more than intermolecular. அதுக்கு காரணம் adhesion cohesion சொல்றாங்க. முன்னாடி பாப்பா previous slide. ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது டென்ஸா இருக்கனால அந்த பிரச்சனை வராது, டென்சிட்டியை பொறுத்து வராது. அது வந்து அதர்ஷன் கோகஷன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு. ரைஸ் ஃபாலுக்கு வந்து காரணம் வந்து அதர்ஷன் கோகஷன், டென்சிட்டி கிடையாது. ரெண்டுமே உண்மை, ஆனா வந்து காரணம் அது இல்ல அப்படின்னு இருக்காங்க. சரியா? எஸ் சார். ஓகே சார். ரெண்டுமே உண்மை, காரணம் அது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ், நெக்ஸ்ட். Sir, match the following, sir. Lubrication, rise of certain water, formation of droplets, cavitation. Sir, இத மேட்ச் பண்ணுங்க. சரி, சண்முகம் சுந்தரம் மேட்ச் பண்ணுங்க. லூப்ரிகேஷன் வந்து விஸ்காசிட்டி சார். ஃபைன், சூப்பர். ஏக்கு 3 கன்ஃபார்ம். ஏக்கு 3னா டிக்கு 2. அப்பனா கேவிடேஷனுக்கு டிக்கு 2 சார். ஓகே, அப்ப பிக்கும் சிக்கும் பஞ்சாயத்து முடிங்க. ஃபார்மேஷன் ஆஃப் டிராப்லெட்ஸ் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் சார். ஓகே, ரைஸ் கேவிடேஷன் வந்து வேப்பர் பிரஷர் சார். டி சார். இல்ல அது வேப்பர் பிரஷர் முடிச்சிட்டோம். ரைஸ் ஆஃப் சாப் கேபிலாரிட்டி. அப்ப என்ன ஆன்சர் வரும்? லூப்ரிகேஷனுக்கு விஸ்காசிட்டி 3, ரைஸ் ஆஃப் சாப் கேபிலாரிட்டி 3 1. அப்ப டெல்லி டி வருது. சூப்பர். எக்ஸ்பிளனேஷன் போங்க. இப்போ விஸ்காசிட்டி, லூப்ரிகன்ட்க்கு ரைஸ் ஆஃப் சாப், கேபிலரி ஆக்ஷன், சாப் கேப் அது ஞாபகம் வச்சுங்க. ஃபார்மேஷன் ஆஃப் டிராப்லெட், சர்ஃபேஸ் டென்ஷன். எஸ் சார். கேவிடேஷன்ல வி பெருசா போடுவோம், வேப்பர் பிரஷர். சரியா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஞாபகம் வச்சுக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட். Sir, the following statement, sir. A small bubble of one fluid immersed in another has a spherical shape. The droplet of fluid move upwards or downwards in another fluid due to unbalance between gravitational and buoyant force. The droplet of the bubbles attached to a solid surface can remain stationary in a gravitational fluid if the surface tension exceeds buoyancy force. Last one, the surface tension of bubble is proportional to its radius, while buoyant force is proportional to the q of its radius. Okay. சண்முகம். இல்ல சார், நான் வாய்ஸ் ஆடிபிள் இல்லாம இருந்துச்சு சார். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சார். ஓகே, நீ என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை பாரு. 4வது வந்து வரும் அப்படின்னு தெரியுது. 4 வந்து கன்ஃபார்ம் வரும். அப்போ 1 ஃபர்ஸ்ட் வரும் சார்.
ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம். அப்ப ஸ்பெரிக்கல் ஷேப். அப்ப Yes, sir. வந்து 4வது வரும் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து A and B ல தான் ஆப்ஷன் இருக்கணும். சோ 3வது வரும் சார். செகண்ட் வரும் சார். மட்டும் முடிவு பண்ணணும். சோ ஸ்டேஷனரியா இருக்குன்னா Okay, sir. இன்னைக்கு கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல சர்ஃபேஸ் டென்ஷன் எக்ஸீட் buoyant force ன்னு பார்க்கறாங்க. ஆன்சர் பாத்துருவோம் தம்பி. அப்ப எல்லாமே வரும்ட்டானுங்க. அதான தீர்ப்பு. fluid droplet inside another fluid வந்து பபிள்ல வந்து ஸ்பெரிக்கலா இருக்கும். பிகாஸ் ஸ்பெரிக்கல் ஷேப் தான் லீஸ்ட் ஏரியா. அது ரொம்ப முக்கியம். ஸ்பெரிக்கல் ஷேப் லீஸ்ட் ஏரியான்ற மறக்க கூடாது ஃபார் a given volume. சோ அதனால லீஸ்ட் ஏரியா இருக்கனால என்ன இது பஞ்சாயத்து முடியும். அதனால லீஸ்ட் சர்ஃபேஸ் எனர்ஜி. இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பை பத்தி விசேஷம் சொல்லணும்னா ஸ்பெரிக்கலா இருக்கு அப்படின்னு விசேஷத்தை சொன்னோம்னா அப்போ வந்து லீஸ்ட் ஏரியா லீஸ்ட் சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்கும். That is net zero force due to surface tension on bubble and movement is controlled by gravity force and buoyancy force. உண்மைதான். B gravity force droplet of bubble of solid surface T of net greater than F of B ன்னு சொல்றான். The bubble remains stationary at the solid surface. அப்ப யாருன்னா 3வது மட்டும் ஒரு வாட்டி பாருங்க. surface tension bubble வந்து R, இது வந்து cube, buoyancy force cube. 3வது ஸ்டேட்மெண்ட் droplet of bubble attached to the surface can remain stationary gravity surface tension. அது ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து நடக்குது. சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பயான்சியை விட இதுவா இருந்தானா பயான்சி அதிகமா தான் ஓட ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஸ்டேஷனரி கிடையாது அப்படின்றானுங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமா இருந்தா பயான்சியோட ஸ்டேஷனரி அப்படின்றானுங்க. சரியா? சூப்பரான கொஸ்டின். சூப்பர். நைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Yes, sir. Sir, match the following, sir. Coaxial cylinder viscometer, capillary tube viscometer, Seybold viscometer and falling sphere viscometer, sir. அதுக்கான லாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சார். மேட்ச் பண்ணுங்க சண்முக சுந்தரம். ஈக்குவேஷன்ஸ் மேட்ச் சண்முக சுந்தரம். எஸ் சார். எஸ் சார். சார் ஐடியா இல்ல சார். ஐடியா இல்ல. நான் சொல்றேன் பாரு. இப்ப என்னன்னா இதுல எப்படி ஐடியா கொண்டு வருதுன்னா ஃபாலிங் ஸ்பியர் அப்படின்னா ஸ்டோக்னாலே ஸ்பியர். ஸ்டோக்னாலே ஸ்பியர் அது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப டிக்கு 2 முடிவு பண்ணிடுறோம். டிக்கு 2னா அப்ப ஏக்கு 3. கோஆக்சியல் வந்து நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. கோஆக்சியல் சிலிண்டர் விஸ்காசிட்டி. அதுக்கப்புறம் கேபிலரி டியூப் வந்து லேமினார். அப்ப ஏஜென்ட் பாசிட்டிவ். பிக்கு 1. சேபோல்ட்டுக்கு இ பிளஸ். சரியா? சேபோல்ட்டுக்கு இ பிளஸ். எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க? சேபோல்ட் விஸ்கோமீட்டர் சார். எப்படி ஞாபகம்? சேபோல்ட் விஸ்கோமீட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் as ஃப்ளக்ஸ் விஸ்கோமீட்டர் போடுறோம். ஆமா. இப்போ வந்து அது என்னது? ஓகே. நீ ஏதாச்சும் ஃப்ரேம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. இதெல்லாம் என்னன்னா நீங்க அடுத்த வாட்டி இதே கேள்வி வந்து இதே இது பிபிடி போட்டு கேட்டனா டக்குன்னு ஆன்சர் வரணும். புரியுதா? ஓகே சார். அப்ப வந்தாதான் வந்து நீ படிச்சதுக்கு இது. ஆக்சுவலா when you want to spend the time, இப்ப நம்ம நாள் ஃபுல்லா வந்து கதா காலட்சேபம் நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டே இருக்கலாம், சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா what is the transmission you are having அப்படின்னு பார்த்தனா இதே பிபிடி எடுத்து போட்டோம் அப்படின்னா வந்து நீ எல்லாமே இது பண்ணணும். சரியா? ஓகே. ஓகே சார். எக்ஸ்பிளனேஷன் அதான் சார். அசர்ஷன் சார். Non-Newtonian fluid, the shear stress at any point is not linear function of normal distance from the surface. This behavioral usually arises because of fluid molecules are very large, like polymers or proteins. ஃபர்ஸ்ட் உண்மைதான். பெருசான்றத காரணம் நம்ம தான் பார்க்கணும். போங்க. எக்ஸ்பிளனேஷன். Yes sir. முன்னாடி. Yes sir. Reason false sir. This is due to the large size of molecule in polymer. Not begin like இல்லையே. Reason false ன்னு சொல்லியே. மேல போ. C. This is due to the large size of molecule. This is due to the large size of molecule, not distance. Okay. A உண்மைதான். R வந்து arises because of fluid molecule are large, like polymer or protein. ஆனா அங்க ஆன்சர் பார்த்தா அதான் உண்மைன்ற மாதிரி கொடுத்துருக்கான். பாரு. எக்ஸ்பிளனேஷன் போங்க. Okay sir. This is due to do not behave like molecules. ஆனா உண்மைதான் சொல்லியிருக்கான் சார். C சொல்லிட்டு ஆனா வந்து ரெண்டுத்தையும் போட்டிருக்கானே. செக் ரெண்டுத்தையும் எஸ் சார். செக் பண்ணு. ஓகே சார். We have to check the answer. Next. சரிங்க சார். சரிங்க. ஓகே சார். சார் வேப்பர் பிரஷர். வேப்பர் பிரஷர்னாலே கேவிடேஷன் இன்வால்வ்ட் இன் தி வேப்பர் பிரஷர்னாலே கேவிடேஷன். ஒரே வார்த்தை. வேப்பர்னா அந்த கேவிடேஷன் இருக்க V பெருசா போட்டனா வேப்பர் பிரஷர் in the characteristic property involved in the phenomena of cavitation. Yes. Next. Yes sir. வாட்டர் ஹேமர். சார் அடுத்து unlike the சார் வைக்கட்டுங்களா சார்? வாட்டர் ஹேமர் சடன் க்ளோஷர் ஆஃப் வால்னால நடக்கும். கேவிடேஷன் வேப்பர் பிரஷர்னால நடக்கும்.
ரைஸ் ஆஃப் சாப்பின் வந்து கேபிலாரிட்டி, ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் த ரெயின் வாட்டர் சர்ஃபேஸ். சூப்பர். நெக்ஸ்ட். எஸ் சார். சார் அடுத்து, unlike the viscosity of the liquids, the viscosity of gas increases with increasing temperature, sir. This is due to இது நீங்க சொல்லலாம் plus increase the momentum transfer தான் சார். ஆமா, momentum transfer தான் சார். in gasesல momentum molecular momentum தான் சார். ஆமா, அப்ப இன்கிரீஸ் ஆகும். எஸ் சார். எஸ் சார். ஏனா கேஸ்ல நேரடி தொடர்பு விஸ்காசிட்டி. எஸ் சார். சரியா? அப்ப இன்கிரீஸ்னா ஆன்சர் இன்கிரீஸ் தான் வரணும். மூணுமே இன்கிரீஸ் தான். ஓகே. ஓகே சார். எங்க டிக்ரீஸ் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. கேஸை பொறுத்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ், டிக்ரீஸ் டிக்ரீஸ் டிக்ரீஸ். அதான் நம்ம தம் ரூல். சரிங்க சார். கேஸுக்கு மட்டும் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ். என்ன இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ்னா விஸ்காசிட்டி இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீசஸ், மாலிகுலர் மொமெண்டம். எஸ் சார். எஸ். மூணுமே இன்க்ரீஸ். அப்ப டிக்ரீசஸ் பட்டா டிக்ரீசஸ் டிக்ரீசஸ் டிக்ரீசஸ். ஓகே. ஆனா லிக்விடுக்கு வந்து பார்த்தனா என்ன வரும்? அதே வந்து அங்க லிக்விடுக்கு சொல்லணும்னா viscosity temperature increase ஆனா viscosity decreases. எஸ் சார். இன்வெர்ஸா இருக்கும். temperature increase ஆனா viscosity decreases. அப்ப cohesive force decreases. எஸ் சார். சரியா? ஓகே. நெக்ஸ்ட். எஸ் சார். சார் அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் சார். a small insect can sit on the free surface of the liquid through insect's density is higher than that of liquid, sir. Statement liquid have viscosity ன்னு கொடுத்திருக்காங்க சார். ஹை விஸ்காசிட்டி சொல்றான். அது மேல உட்கார்ந்து விஸ்காசிட்டில சர்ஃபேஸ் டென்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். பார். ஃபேஸ் டென்ஷன். என்ன சொல்றான்? பி சொல்றான். விஸ்காசிட்டியும் சொல்றான். ரெண்டு உண்மைன்றான். லிக்விட் ஹஸ் விஸ்காசிட்டி பட் நோ ரோல் இன் ஃபினாமினா. ரெண்டுமே உண்மைதான். எஸ் சார். ஆனா வந்து அங்க ரீசன் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லிட்டான். எஸ் சார். அதையும் சொல்லிட்டான். இதுவும் உண்மைன்ட்டான். லிக்விட் ஹஸ் விஸ்காசிட்டி. ரீசன் காட்டுங்க சார். ரீசன் previous page. liquid have viscosity. okay, liquid viscosity okay, அது வந்து ரெண்டுமே ட்ரூ தான். ஆனா இதுக்கு காரணம் அது கிடையாது. சூப்பர். நெக்ஸ்ட். ஓகே சார். அடுத்து வந்து if the angle of contact of drop of liquid is acute then acuteன்றாங்க சார். அக்யூட்னா எங்க நடக்கும்? வாட்டர்ல நடக்கும். அப்பனா வந்து அதர்ஷன் அதிகமா இருக்கும். அதர்ஷன் இஸ் எஸ் சார். அதர்ஷன் இஸ் மோர் தென் கோகஷன். சி அக்யூட்னா அதர்ஷன். எஸ் சார். அப்டியூஸ்னா கோகஷன். எஸ் சார். ஏனா வந்து அக்யூட்ன்றது ஏ ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே சார். angle of contact acute. ஓகே சார். adhesion predominant. எஸ் சார். angle of contact obtuse cohesion predominant. obtuse. அது இது மாதிரி சார்ட் மாதிரி போடுங்க. நல்ல ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதிங்கன்னா புரிஞ்சிடும். சரியா? அதான் சார். மெர்க்குரியில சி வர்றதுனால அப்படி ஞாபகம் வச்சிட்டீங்களா? ஓகே. அது படம் அந்த அதிகமா ஒற்ற படத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படியே தண்ணி கிளாஸோட ஒட்டும். ஓகே சார். மெர்க்குரி வந்து மெர்க்குரியோட. ஆமா சார். வெட்டிங் நான் வெட்டிங் அந்த மாதிரி இருக்கு சார். ஆமா சார். ஆமா, எல்லாமே ஒரு கம்பேரிசன் போடணும். சரிங்க சார். நம்ம கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் எடுத்து மொத்தமா செதுக்கணும். இது வந்து என்னன்னா இதுல பாயிண்ட் வந்து விதவிதமா இருக்கும். ஈஸியா விக்கெட். ஆமா சார். ஆமா சார். நெக்ஸ்ட் சார். அடுத்து the normal stress within an isotropic Newtonian fluid are related with pressure, viscosity, velocity gradients. ஓகே. விஸ்காசிட்டி வெலாசிட்டி கிரேடியன்ட் தான். 2 3 தான். சி கரெக்ட்டா? சார் மூணுமே வருது சார். In the normal stress of isotropic Newtonian are related to pressure, viscosity and velocity. The relationship of normal stress வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்ல வந்து இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதுறானா? சிக்மா x சிக்மா y மூணுமே வா. ஓகே. சூப்பரான ஈக்குவேஷன் சார். எப்படி என்ன இதுனா 2/3 வருது. இதுக்கு ஒரு 2 நியூ வருது. அப்புறம் -p எல்லாத்துக்கும் -p இருக்கு. சூப்பர். ஐசோட்ரோபிக் நியூட்டன் ஃப்ளூயிட் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். நைஸ். ஓகே சார். சோ இன்னைக்கு வந்து நல்ல சூப்பரான கான்செப்ட் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். சூப்பர். थैंक यू டெக்னிக்கல் சாம்பியன். சோ நம்ம இதுவ இது பண்ணிட்டு தேங்க்ஸ் சார். நம்ம முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு? மணி 9:36 ஆச்சு. நான் வேணா சாப்பிட்டு வேணா வரேன். இது எப்படின்றத பார்க்கலாம். இந்த சாப்பிட்டு ரெடி ஆயிட்டேன்னா நான் உனக்கு கன்வெர்ட் பண்றேன். இல்லாட்டி குட் நைட் போட்டா தூக்கிட்டேன்னு அர்த்தம். சரியா? சரிங்க சார். சரிப்பா. தேங்க்யூ சாம்பியன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது